ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு மேரேஜுக்கு போனோம். இது யாரோட மேரேஜ்னால் எங்கள் அம்மாவோட தத்து தத்து தங்கச்சி தான் அது. அதாவது தத்து அம்மாவோட பொண்ணு. அதாவது அவங்களுக்கு தங்கச்சி வேணும், தங்கச்சி முறை. அப்படின்னா எங்களுக்கு சித்தி முறை. பொண்ணு எங்களுக்கு சித்தி முறை வேணும். ஸோ அதுக்கு தான் போயிருக்கோம். இங்கே எல்லாத்துக்குமே தத்து முறை இருக்குது. எல்லாருக்குமே தத்து அம்மா அப்பா இருக்காங்க. எங்கள் இறந்தாங்க, அந்த ஆத்தாவும் இருந்தாங்க, இப்போ எங்கள் அம்மாவுக்கும் இருந்தாங்க, இப்போ எனக்கும் இருக்காங்க தத்து அம்மா அப்பா. ஸோ அந்த மாதிரி தான். அதனால தான் குடும்பம் எல்லாம் நிறைய பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க இந்த பீகாரை பொறுத்த வரைக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துவிட்டோம். ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஃபேமிலினா நான், என் மாமா, தேவா, அப்புறம் அவங்க கூட எங்கள் சித்தி, சித்தப்பா பையன், அப்புறம் என் ஓப்படியாலாம், அதுக்கப்புறம் என் கொழுந்தனார், எல்லாருமே போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே போயிருந்தோம் கல்யாணத்துக்கு. நாங்கள் இது நைட்டு தான் எப்போதுமே கல்யாண சாப்பாடு. ஆனால் கல்யாணத்துக்கு மொதல் நாள் 3 நாளுமே 5 நாளுமே சாப்பாடு போடுவாங்க. சொந்தக்காரங்களாம் தான் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. காலையில் என்ன சாப்பாடு இருக்குன்னா, பொரி இருக்கும். அது கூட இந்த கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, கொண்டக்கடலை சன்னா மாதிரி, கொண்டக்கடலை சன்னா இருக்குல்ல, அதை கொடுப்பாங்க. அது காலையில் அது கூட ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் மத்தியானம் வேறு ஏதாச்சும் சாம்பார் சாதம் அது மாதிரி. நைட்டு அதாவது அவளும் தயிரும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 5 நாளுமே நடக்கும். நாங்கள் போகலை, நான் போகலை, பாக்கியெல்லாம் போயிருந்தோம். நான் போகலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, போகலை. எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு. பழகின வீடாக இருந்தால் வேறு. இது அதிகமாக நான் அந்த வீட்டில் நான் பழகலை, அதனால் எனக்கு போக பிடிக்கல. நானும் என் மாமா யாருமே போகலை. மற்றபடி எங்கள் சித்தி, சித்தப்பா, என் அப்படியெல்லாம் கூட போயிருந்தாங்க. எனக்கு போக பிடிக்கல, நான் போகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு மாப்பிள்ளை யாருன்னா எங்கள் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டு எங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களாம். அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வரக்குள்ளே அண்ணியை அழைச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால சொல்லணும்னு நானும் கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு போவேனான்னு ஐடியாவில் இருந்தாலும் அதுக்கப்புறம் வீட்டில் எதுவும் சமைக்கலை, போய் தானே ஆகணும், கிளம்பியாச்சு. எப்போதும் போல் தான் பீகார் சாப்பாடை பொறுத்த வரைக்குமே இதே மாதிரி தான் சாப்பாடு இருக்கும். ஒயிட் ரைஸ் கொடுப்பாங்க, அது கூட சாம்பார். அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்தாங்கன்னா மட்டன் கொடுத்தாங்க. அது கூட மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு ஃபிஷ் கொடுத்தாங்க. இதுதான் பீகார் சாப்பாட்டு முறை. கல்யாண சாப்பாடு இதுதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். அந்த வீடியோலாம் இல்லை, நான் ரொம்ப இதாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா இது பழைய வீடியோ, ரொம்ப நாளாக எடுத்து வச்சுருந்தேன், போடணும்னு சொல்லிட்டு என்னால் போடவே முடியலை. ஸோ அதான் இன்றைக்கி போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் போய் அவ்வளோ நேரம் உட்காந்து அவ்வளோ போர் அடிச்சிருச்சு. எல்லாருமே பார்த்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ நேரம் கழித்து தான் எடுத்தோம். ஏன்னா மாப்பிள்ளை வீடு வாசலில் தான், அவங்கவுங்க வீட்டில் தானே கல்யாணம். அவங்கவுங்க வீட்டில் கல்யாணங்களுக்குள்ளே அவங்க வாசல் ரொம்ப சின்னது. பழக்க வளத்துக்கான இடம் இல்லை. பக்கத்து வீட்டில் வேறு சண்டையா, அதனால் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஒரே லைனாக வச்சுருக்காங்க. சாப்பாடு ரொம்ப கம்மியான பேருக்கு மட்டும் வச்சுருக்காங்க. இட வசதி சொல்கிறேன், ரொம்ப கம்மியான இட வசதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் உட்காந்த பிறகு அவ்வளோ நேரம் கழித்து தான் இடம் கிடச்சிச்சு. அது 2-3 பேருக்கு இடம் கிடைக்கல எங்களோட வந்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பையன்கிட்ட பேசி இது பண்ணி அப்புறம் எங்கள் சித்தி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், இது என் குழந்தைனார், 2வது குழந்தைனார். எங்கள் வீட்டுக்காரோட தம்பி பொண்ணு, இப்போ தம்பி பொண்ணு, அவங்க சித்தி. அப்புறம் தேவா நல்லாவே சாப்பிட்டான். இதில் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு பருப்பு சாதம்லாம் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க அப்பா இருந்தப்போ நல்லா சாப்பிட்றான். என்கிட்ட இப்போ தான் அதிகமாக சாப்பிட மாட்டாங்களாம். நான் அவங்க அப்பா இருக்கக்குள்ள நல்லாவே சாப்பிட்டான். என்னன்னு தெரியலை, ஏன் சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. சாப்பிடவே மாட்டாங்களான் தேவா. இப்போது ரொம்ப அடம் பிடிக்கிறான், முன்னாடி மாதிரி இல்லை.
ரொம்ப வால் பண்ணுறான், ரொம்ப அடம் பிடிக்கிறான், வேணும்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஒரே பையனா எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேவாவை பொறுத்தவரையும். அடிக்காமல் எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். அடி வாங்காமல் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான். அதனால் வந்து ரொம்ப பயமாகவும் இருக்குது. இப்படியே ஆயிடுவானோன்னு பயமாக இருக்குது. ரொம்ப அடம் பிடிக்கிறான். சாப்பிட வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறான். எப்படி மாற்றணும் தான் தெரியல. அவங்க அப்பாக்குள்ளே நல்லாவே சாப்பிட்டான். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்வீட் வச்சாங்க. அந்த ரசகுல்லான்னு சொல்லிட்டு வச்சாங்க. இந்த ஊர் கல்யாணத்தை பொறுத்தவரையும் அந்த ரசகுல்லா தான் இது பெஸ்ட்டு. வைப்பாங்க எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே ஒன்று ஒன்று வைப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து தயிர் வச்சாங்களாம். அது ஃபஸ்ட்டு பந்தியோட முடிச்சிடுச்சு. தயிர் தான் கிடைக்கல எனக்கும் தேவாவுக்கும். நம்ம ஊர் மாதிரி. அப்புறம் ஒருத்தவங்க வீடியோவில் கேட்டிருந்தீங்க, உங்கள் ஊர் கல்யாணத்துலலாம் யார் கேட்டிருந்தா? ஆமாம், சித்ரா மேம், சித்ரன்ஸ் மேம், ஹேமா மேம் அவங்க கேட்டிருந்தாங்க, உங்கள் ஊரில் திண்ணையிலலாம் சாப்பாடு போடுவாங்களா, அப்புறம் வந்து இலை கிடையாதான்னு கேட்டாங்க. எங்கள் ஊரில் வாழை இலையில் சாப்பாடு வைக்கணும்னு சொல்லி கொடுத்ததே நான் தான். எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக நான் வாழை இலை தான் வச்சுருந்து சாப்பிடுவேன். எனக்கு வந்து இங்கே வந்து வாழை இலை சாப்பிட அதாகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாழை இலையில் சாப்பிட்றதுன்னா. அதுவும் இந்த சாம்பார் சாதம், சூடாக சாதம், அது கூட வந்து சாம்பார் விட்டு அதை நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பாயசம்லாம் ஊற்றி சாப்பிட்றது. அந்த நுனி இலை இருக்கும் பார்த்திங்களா, அந்த துளுத்து வந்த இலை, அந்த இலையில் சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் அதிலே வந்து புரோட்டா, அந்த மாதிரி பச்சை இலையில் வந்து புரோட்டா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து சுத்தமாக அந்த பழக்கமே இல்லை. பீகாரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. வாழை இலையில் சாப்பாடே கிடையாது அவங்களுக்கு. எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் இலை தான். அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து இட வசதி இருக்கிறதுனால திண்ணையில் உட்காந்து சாப்பிடுவாங்கம்மா. நான் அன்றைக்கே சொல்லலான்னு நினச்சேன், சொல்ல முடியலை. இப்போ இந்த இடத்த பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு, சொல்கிறேன். இந்த தடவை ஊருக்கு போகல கண்டிப்பாக நான் எப்போதுமே சாப்பிடுவேன். ஊருக்கு போனாலும் வாழை இலையில் சாப்பிடாம இருக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த வாட்டி போனோன்னா கண்டிப்பாக வாழை இலையில் சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் வாழை இலையில் சாப்பிட்றது, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்கெல்லாம் அந்த பழக்கமே கிடையாது. माछ खाओ नहीं देवा माछ लेम रे बाबू आओ खाले जाओ खाले से அதுக்கப்புறம் தேவாவுக்கு இது ரசகுல்லா கிடச்சிச்சு. அது அவனுக்கு அவ்வளோ உயிர். ஸ்வீட்னால் வந்து அவ்வளோ சாப்பிடுவான், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவான் அந்த ரசகுல்லா. அதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு இப்போ வந்து பொண்ணு வந்தாச்சு. இதுதான் 2 பொண்ணுக்கும் வந்து ஒரே நட்சத்திரம், 2 அண்ணன் தம்பிக்கு வந்து ஒரே நட்சத்திரம் வேணும். இது உயரமாக இருக்கிறது அவங்க தான் இங்கே வந்து சித்தி வாங்கணும். இது வந்து சொந்தக்காரங்கன்னா எங்கள் ஊருக்காரங்க வந்து சொந்தக்காரங்க தான். நான் இப்போ யாருன்னு தெரியல. ஆனால் 2 பேரும் செம்மையாக ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. எப்போதுமே இங்கே வந்து எங்கள் சித்தி வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. எப்படி தான் இப்படி கொஞ்சம் தான் அவங்க தெரியல, ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணும் ரொம்ப அழகாக இருந்தாங்க 2 பேருமே பார்க்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்களே. இங்கே வந்து வசதி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி கண்டிப்பாக மேக்கப் ஆர்டிஸ்ட் வர வைப்பாங்க. வர வச்சு தான் வந்து மேக்கப்லாம் போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் இல்லை, இந்த இதெல்லாம் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறேன். பொண்ணோட ஹஸ்பண்ட் இது, இந்த ஹஸ்பண்ட் இது. இந்த பொண்ணு வந்து வேலை அவடல கொட்டல விட்டாலே எங்கள் ஊருக்காரங்க எல்லாமே வந்து
இந்த ஊர் பொண்ணு எப்படி இருந்தாங்க, மேரேஜ் பொண்ணு எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம், வீட்டுக்கு போகிறதுக்காண்டி கிளம்பிட்டோம். போகிற வழியில் என்னென்னா, நாங்கள் சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது நடந்துச்சு. இடத்துக்கு வந்து ஒரு பையனை வந்து ஏந்திருக்க சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டார். ஏதோ என்னை பார்த்து சொல்லிட்டு போகிறான், எனக்கு என்னன்னு தெரியல. சிரிச்சுக்கிட்டே வந்து என்னை பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறான் பையன். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பீகார் டான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மேரேஜ் டான்ஸ் தான் இது. ஸோ இதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இது வரைக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.